வரலாறு சொல்லும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடலை அல்லாஹ் எப்படி படைக்கிறார். பூமியிலிருந்து மண் எடுத்து சொர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைத்த அல்லாஹ் தன்னுடைய ரூஹை ஆதமுக்குள்ளே ஊத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழித்து பார்க்கிறார்கள். விழித்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அபூ முஹம்மத் கும், முஹம்மதின் தந்தையே எழு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சோன்னு கேட்கிறாங்க, முஹம்மதின் தந்தையா? நான் தானா முதல் ஆளு? முஹம்மதின் தந்தை என்று சொல்லுகிறாயே, யார் அந்த முஹம்மது? அரிஷை பார் என்பான். அரிசிலே பொறிக்கப்பட்டிருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அந்த பேரொளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளத்திலே நுழைய வைப்பான். நெற்றியிலே அல்லாஹ் பதிய வைப்பான். நூரே முஹம்மதி ஆதமின் நெற்றியில் இருந்த காரணத்தினால் தான் மலக்குகள் எல்லாம் ஆதமுக்கு சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் சஜிதா செய்யன்னு சொல்லும்போது இப்லீஸை தவிர பாக்கி எல்லோரும் சஜிதா செய்தார்களே, எதனால்? நூரே முஹம்மதி ஆதமின் நெற்றியில் இருந்ததால் எல்லாம் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை சொர்க்கத்திலே வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக கண்ணியப்படுத்துகிறார். உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு நூரே முஹம்மதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வருகிறது. சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார்கள். சீஸே, நீ தவறு செய்து விடாதே, உனக்குள்ளே நூரே முஹம்மதி இருக்கிறது. உன் பிச்சரங்களில் யார் உயர்ந்தவர்களோ, சிறந்தவர்களோ, புனிதமானவர்களோ, தவறில்லாதவர்களோ, அப்பழுக்கற்றவர்களோ அவர்களுக்கு இந்த நூரே முஹம்மதி செல்லும். அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சென்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து, கினானா வம்சத்திற்கு வந்து, குறைஷிகளுக்கு வந்து, ஹாஷிமிக்கு வந்து, அப்துல் முத்தலிபுக்கு வந்து, அப்துல்லாவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்திலே உதயமாகிறார்கள்.